துறையின் கீழ் பழனியில் உள்ள அருள்மிகு பழனி ஆண்டவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 6 வருடங்கள் முதல் 16 வருடங்கள் வரை உரிய கல்வி தகுதியுடன் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 2021 செப்டம்பரில் நடைபெற்ற சட்டமன்றத்தில் இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறையை சார்ந்த அமைச்சர் இது தொடர்பான அறிவிப்பை சட்டமன்றத்திலேயே செய்துள்ளார். திருக்கோயில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். மேலும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பணியாற்றி வரும் தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். இதன் மூலம் 496 ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் பயனடைவார்கள் என்று சட்டமன்றத்திலேயே அமைச்சர் அறிவிப்பு செய்திருக்கிறார். இதனை ஆசிரியர்கள் மேற்கோள் காட்டி பழனி ஆண்டவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றி வரும் தொகுப்பூதிய ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். அவர்களை பணி நிரந்தரம் செய்து உதவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். பழனிமலை அடிவாரத்தில் சாதாரணமான மக்கள், ஏழை எளிய மக்கள் கயிறு, ருத்ராட்சி கொட்டைகள் மற்றும் பை போன்ற பொருள்களை விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். அவர்கள் எந்த ஆக்கிரமிப்பையும் செய்யவில்லை. பகலில் வியாபாரம் செய்துவிட்டு இரவில் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி விடுகிறார்கள். நீதிமன்ற ஆணை என்கிற பெயரில் இந்த சாலை ஓர வியாபாரிகள் வியாபாரம் செய்ய விடாமல் தடுக்கப்படுகின்றனர். நூற்றுக்கணக்கான பெண்கள் இன்றைக்கு பழனியிலே மலை அடிவாரத்தில் தங்களுக்குள்ள நெருக்கடிகளை என்னிடத்திலே கோரிக்கையாக வைத்தார்கள். ஆகவே சாலையோர அன்றாட வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையில அரசு அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும். அவர்களின் பிழைப்புக்கான ஆதாரத்தை, வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. பழனி மேற்கிரத வீதியில் அருந்ததியர் சமூகத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட இடம் 2466 சதுர அடி அருந்ததியர் மடம் என்னும் அந்த இடம் தனிநபருடைய ஆக்கிரமிப்பிலே இருக்கிறது. அனைத்து தரப்பு அதிகாரிகளிடத்திலும் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த மக்கள் முறையிட்டுள்ளனர். ஆனால் அந்த தனிநபர் ஆக்கிரமிப்பை இதுவரை அகற்றவில்லை என்பது தெரிய வருகிறது. எனவே அரசு தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றி அருந்ததியர் சமூகத்திற்கான அருந்ததியர் மடத்தை மீட்டு தர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்ப வந்து தமிழகத்துல வந்து இருக்கிறவங்க தான் வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்க, ஆதரவு வாழ்ந்து சொல்லியிருக்காங்க. தலித்துக்கு வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கணும் தொடர்ந்து அவர் வலியுறுத்தியிருக்காரு. தமிழகத்தில் ஒருத்தர் மட்டுமே ஆட்சி அமைச்சிருக்காங்க, அது தலித்துகளுக்கும் பங்கு கொடுக்கணும். ஆட்சி என்பது மக்கள் அளிக்கிற தீர்ப்பு. என்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள்
விடுதலை சிறுத்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள். அவர் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், அவ்வளவுதான். ஆட்சி அதிகாரம் என்பது நம்முடைய உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் மக்கள் அளிக்கிற ஒரு அங்கீகாரம். அதை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம் அல்லது போராடுகிறோம் என்பதை சுட்டிக்காட்டும் வகையிலே அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். பள்ளி ஆசிரியை கொலை இதெல்லாம் வந்து பட்டப்பகலில் பயங்கரமாக நடக்குது, படுபட்சமாக இருக்குது. இதனால ஏதாவது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதா கருதுறீங்களா? எதிர்பாரா வகையிலே இப்படிப்பட்ட கொடூரங்கள் அவ்வப்போது நிகழ்கின்றன. இதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. மிகுந்த வேதனை அளிக்கிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும். அதற்கேற்ப அரசு உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதை கண்காணிக்க தவறினால், கட்டுப்படுத்த தவறினால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும் என்கிற கவலை அளிக்கிறது. ஒசூரிலே நடந்த இந்த கொடூர சம்பவத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. ரேஷன் அரிசி அதிகமாக கடத்தப்படுது. 2023 1000 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டமாகி இருக்கு, இழப்பீடு ஆயிடுச்சுன்னு சொல்லி அன்புமணி சொல்லியிருக்காரு. அதுக்கு மத்திய புலனாய்வு வந்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்கள் கருத்து? அதற்கு என்ன ஆதாரம் என்று தெரியவில்லை. அவர் தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் எதிர்க்கட்சி என்கிற நிலையிலிருந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை அவ்வப்போது சொல்லி வருகிறார். அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தா அல்லது ஆதாரத்துடன் அவர் அதை சொல்லியிருக்கிறாரா என்று தெரியவில்லை. அவர் சொல்லியிருப்பது உண்மை என்றால் அரசு அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதுபோன்ற நட்டம் ஏற்படாத வகையில அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விஜய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பார்க்கலாம்.